தானே பிள்ளைல வேலைக்கு போயிட்டேன். உட்கார்ங்க சமந்தி, நான் அவியலுக்கு போன் போட்டு வர வைக்கேன். வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும், சமந்தி அவிய வேலையை பார்க்கட்டும். பரவாயில்ல சமந்தி, தோட்டத்துக்கு தான் போயிருக்காவே. ஒரு போன் அடிச்சு இப்ப வந்துருவாவே. சமந்தி இருக்கட்டும், அண்ணி வேலையை பார்க்கட்டும். நாங்க தான் அடிக்கடி வருவோம்ல. அவிய வேலையை கெடுக்காதங்க, விடுங்க. பத்திரிக்கை தந்துட்டு போலாம் தான் வந்தோம். அப்படியே சமந்தி, பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டோம் உங்களுக்கு. ஆமா, நேத்தே வந்துட்டு முதல்ல போய் கோயில்ல வச்சு கும்பிட்டுட்டு நேரா உங்களுக்கு தான் எடுத்துட்டு வரோம். அப்படியா? நாங்களும் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கோம், இன்னும் பத்திரிக்கை வரல. வந்த உடனே எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே. நீங்க முதல்ல வந்தா என்ன, நாங்க முதல்ல வந்தா என்ன? நம்ம பிள்ளைகள் கல்யாணம். சரி சம்மந்தி, நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. இன்னைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம், அதுக்குள்ள அவியலும் வந்துருவாவே. சரி சம்மந்தி, முதல்ல பத்திரிக்கை வாங்கிக்கங்க. அவியலும் இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க வாங்கிடுங்க. நாங்க சம்மந்தி வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போறோம். சரிண்ணே. இன்னாங்க சம்மந்தி, கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரி சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. உட்காருங்க, நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னே உட்காருங்கண்ணே. சரி இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சம்மந்தி ரொம்ப அரக்க வரக்க வாராதீங்க, நாங்க எங்க பேர் போற இங்க தான் இருக்க போறோம். மேதுவா காபி போட்டு கொண்டாங்க. சரி சம்மந்தி, இந்த வாரேன். பாத்து பாத்து மேதுவா போங்க. என்ன வேகத்துல போறாவே, நாம வந்துட்டோனே ஒரே சந்தோஷம். ஆமா பத்ராளி. சரி சம்மந்தி, ஒத்தால அங்கேயும் வாடிட்டு இருக்காவே. நானும் கூட மாட போய் உதவி செய்ய, நீங்க இதுலயே இருங்க. சரி பத்ராளி, போ. சம்மந்தி, நம்ம பாட்டுக்கு சேலை எடுக்கலான்னு கடைக்கு வந்துட்டோம். ஆனா என்ன சேலை எடுக்க, யார்கிட்ட போய் எப்படி கேட்கன்னு தெரியலையே. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி சேலை எடுப்பாவ? சரோஜினிக்கு என்ன சேலை பிடிக்குன்னு தெரியலையே. என் கண்ணுக்கு பார்க்கும்போது எல்லா சேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சேலையும் என்ன மாதிரி கேட்டு வாங்குவாவ, எதுவுமே தெரியலையே. முன்ன பின்ன சேலை எடுக்கிற இடத்துக்கு வந்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் சேலை கடைக்கு சேலை எடுக்க வந்தது இல்ல. எனக்கு துணியே அண்ணன் தான் எடுத்து தருவாரு. அதை தைக்க கொடுத்து நான் வாங்கி போட்டுக்கிடுவேன். இப்ப நானே தனியா துணி கடைக்கு அதுவும் சேலை எடுக்க வந்திருக்கேன். எப்படி கேட்டுவாங்கன்னு தெரியல, யார்கிட்ட கேட்கன்னு தெரியலையே. அந்த 2-3 புள்ளியல்வ நிக்குது, அது விட்ட போய் கேப்போம். வாங்கனே, என்ன வேணும்? அது வந்து பூ புடவை. புடவை பாக்காதீங்களா? உட்காருங்கனே, எடுத்து காமிக்கிறேன். எப்போ எடுத்துலாம் காமிக்கேண்டாம். நான் அந்த ஒரு சேலை கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன், அதுக்கு ஒரு சேலை மட்டும் எடுத்து தாங்க பூ. ஏனே, அதெல்லாம் நானே எடுத்து தர முடியாதுனே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரியா நீங்க தான் பார்த்து எடுக்கணும். என்னது எனக்கு பிடிச்ச மாதிரியா? ஆமாண்ணே, உங்களுக்கு பிடிச்சது தானே பேக் பண்ண முடியும். எனக்கு பிடிச்சத பில் போட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அது வந்து எனக்கு சேலை பத்தி எதுவும் தெரியாத, நான் எடுத்து பழக்கமும் இல்ல. ஏனே, நான் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க. உட்காருங்கனே. இந்த சேலை கூட நல்லா தான் இருக்கு. இது எவ்வளவு? இது 15,000 ரூபாய்னே. என்னது 15,000மா? 15,000த்துக்குலாமா சேலை இருக்கு? ஏனே, நம்ம கடையில 50,000, 1 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் சேலை இருக்குனே. என்னது ஒரு சேலையே 5 லட்சத்துக்கு இருக்கு? ஆமாண்ணே, கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சில தான் எடுப்பாங்க. அடே அப்பா. சரிண்ணே, நீங்க என்ன ரேட்ல பாக்குறீங்க? அது வந்து நான் 2,000 ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள காமிச்சா போதும். சரிண்ணே, 2,000க்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. 1,500ல இருந்தே நல்ல நல்ல புடவெல்லாம் இருக்குனே. சரிப்பு, அந்த மாதிரியே காமி. இந்த சாரி பாருங்கனே, யார் கட்டினாலும் சூப்பரா இருக்கும். இது கூட நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த கலரு கட்டினா நல்லா இருக்குமான்னு தெரியலையே. ஏனே, யாருக்குனே புடவை எடுக்க வந்திருக்கீங்க? அது வந்து சரோஜினிக்கு தான். யாருனே அவங்க? ஃப்ரெண்டா இல்லனா லவ்வரா? ஐயோ, லவ்வர்லாம் இல்ல. அது எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு என் பொண்டாட்டிக்கு தான். ஏனே, பொண்டாட்டிக்கு தானே எடுக்க வந்திருக்கீங்க, அவங்களே கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது வந்து அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு வாங்கக்கு வந்தேன். அதான் கூட கூட்டிட்டு வரல. அப்படியானே? ஆமா, நான் சேலை தான் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கன்னு தெரியல. நான் இது வரைக்கும் ஜவுளி கடைக்கு தனியா வந்து பழக்கமும் இல்ல, சேலை எடுத்ததும் இல்ல. அதான் கொஞ்சம் உன்னைய செலக்ட் பண்ணி எடுத்துதாப்புன்னு கேட்டேன். ஏனே, அவங்களுக்கு என்ன சேலை கட்டினா நல்லா இருக்குமோ அந்த கலர்ல எடுத்து கொடுங்க. அவளுக்கு ப்ளூ கலர் சேலை ரொம்ப அழகா இருக்கும். யாருக்குனே ஒரு தடவை கட்டியிருக்கா, நான் பார்த்துருக்கேன். நல்ல மை ப்ளூல எடுங்க. ஏனே, யாருக்குனே இருக்க கலர்ல சாரி எடுத்து கொடுத்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. இதுதான் என்கிட்ட இருக்கேன்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட இல்லாத கலர்ல எடுத்து கொடுங்கனே, அப்பதான் சாரியை பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? ஆமாண்ணே, இல்லாத கலரா பார்த்து எடுத்து கொடுங்க. அவட்ட என்ன கலர்ல இருக்குன்னு எனக்கு தெரியாத பூ. ஏனே, நீங்க வீட்ல இருந்து வரும்போதே பீரோ திறந்து என்ன சாரி எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்லனா ஒரு போட்டோவாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். அத வச்சே எந்த கலர்லாம் உங்ககிட்ட
அது வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாதா. நான் வேலையில இருந்தேன், தோட்டத்துல இருந்து அப்படியே வந்துட்டேன். அதான் எனக்கு அதை பத்தி தெரியல. ஏதாவது ஒரு கலர்ல எடுத்து தாப்பு. சரிண்ணே, உங்க வைஃப் பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க? அவளா நல்லா அழகா தான் இருப்பா பாக்குறதுக்கு. அழகானா என் கலர்ல இருப்பாங்களா? இல்ல பூ, நீ ரொம்ப வெள்ளையா இருக்கல்ல, அவ கொஞ்சம் மாநிறமா இருப்பா. மாநிறமானா உங்க கலரானே? இல்ல இல்ல, என்னை விட கொஞ்சம் நல்லா தான் இருப்பா. சரிண்ணே, இந்த கணக்குல நிறைய பொண்ணுங்க இருக்குல்ல, எவ்வளவு கலர்ல எந்த ஹைட்ல இருப்பாங்கன்னு சொல்லுங்க, நான் செலக்ட் பண்றேன். அப்படியா? யார சொல்றதுன்னு தெரியலையே. இந்த பிள்ளை மாதிரி இருக்குமாண்டா. அந்த ஆணுக்குள்ள அந்த பிள்ளை மாதிரி இருப்பா. ஓ அவளானே? ஏய் காயத்ரி, இங்க வா. என்ன என்ன இந்த பிள்ளை மாதிரியா இருப்பாங்க? ஆமா பூ, இதே ஹைட்டு இதே மாதிரி கலர்ல தான் இருப்பா. ஏய் காயத்ரி, நீ கொஞ்சம் உள்ள வாயா. இந்த அண்ணனோட வைஃபுக்கு சாரி எடுக்க வந்திருக்காங்களா, என்னைய செலக்ட் பண்ணி தர சொல்றாங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒன்னே மாதிரி தான் இருக்குமா, உன் கலர்ல தான் இருப்பாங்களா. அதனால நீ கொஞ்சம் உள்ள வாயா, சாரி எடுத்து எடுத்து உனக்கு வச்சு பார்க்கலாம். உனக்கு எது மேட்ச் ஆகுதோ அதே அவங்களுக்கு பேக் பண்ணிடலாம். சரிடி. ஏனே, இந்த பிள்ளைக்கு நான் ஒரு சாரியா வச்சு காமிக்கிறேன். எது நல்லா இருக்கோ அதை உங்க வைஃப்க்கு எடுத்துருங்கனே. சரி பூ, கொஞ்சம் வச்சு காட்டு. இது பாருங்கனே. எப்போ இந்த சேலை கூட நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இதுவும் இருக்கட்டும், வேற ஏதாவது எடுத்து காமியா? சரினே. என்ன இந்த கலர் பாருங்கனே, கிரீன் கலர். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ மஞ்சள் கலர் நல்லா இருக்கும்னு தோணுது. மஞ்சள் கலர்ல சேலை இருந்தா எடுத்து காமிங்க பூ. சரினே, இந்த ஒரு நிமிஷம். என்ன இது பாருங்கனே, இதுவும் பாருங்கனே. எப்போ ரெண்டு மஞ்சளும் நல்லா தான் இருக்கு. முதல்ல எடுத்தா பத்தியா கீழே இருக்குது நல்லா இருக்கு. சரினே, இதை பேக் பண்ணிட்டுமா? பன்னீர் பூ. சரினே, நீங்க பில் கவுண்டருக்கு போங்க, நாங்க சாரியை மடிச்சு கொடுத்து விடுவோம். காசு கட்டிட்டு சாரியை வாங்கிட்டு போங்க. சரி பூ. எப்படா சேலை எப்படி எடுக்குதுன்னு தெரியாம முழிச்சிட்டு வந்தேன். நல்ல வேளை இந்த புள்ளியில அழகா செலக்ட் பண்ணி தந்துட்டு. சரோஜினிக்கு இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த கலரை ஒரு நாளும் கட்டினா பார்க்கையில இது கட்டினா நல்லா இருக்கும். ஏய் என்னடி அந்த அண்ணன் இப்படி இருக்காரு? ஏய் காயத்ரி, அந்த அண்ணன் இது வரைக்கும் சாரி எடுக்க வந்ததே இல்லையா. அவங்க வைஃப்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப சாரி செலக்ட் பண்ண வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா எப்பன்னு பேசுறாங்க தெரியுமா? நல்ல அண்ணன்டி. ஆமாண்டி, நல்லவர் தான். இந்த காலத்துல யாரு இப்படி இருக்கா? சாரி எடுக்க வந்துட்டாலே அதை எடுத்து போடு இதை எடுத்து போடுன்னு ஒரே தொல்லை பண்ணுவாங்க. 50 சாரி எடுத்து போட்டாலும் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னடி 50ன்னு கம்மியா சொல்லிட்டா? 500 சாரி கூட கேட்பாங்க ஒரு கஸ்டமர். எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் எதுவுமே பிடிக்கலன்னு பிரிச்சு போட்டு அதனால போட்டு போவாங்க. ஆனா இவரு எந்த சாரி எடுத்து காமிச்சாலும் என் வைஃப்க்கு அழகா இருக்கும்னு சொல்றாரு. நிஜமாலே அந்த அண்ணனோட வைஃப் கொடுத்து வச்சவங்க தான். சரிடி, நீ கதை அடிச்சிட்டு விட்டுறாது, சீக்கிரம் பேக் பண்ணி கொடுத்து விடு. சரி காயத்ரி, நீ போய் உன் வேலையை பாரு. மைனி மைனி. வாங்க வாங்க குழந்தை, வாங்க பத்திராளி வா. என்ன குழந்தை, பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா மைனி. எங்களுக்கா முதல்ல எடுத்துட்டு வந்தீங்க? சம்மந்தி வீட்டுக்கு தானே முதல்ல கொடுக்கணும்னு பத்திராளி சொல்லிக்கிட்டு இருந்தேன். மைனி, சம்மந்தி வீட்டுக்கார வேல் கொடுத்துட்டோம் மைனி. சம்மந்திக்கு முதல்ல வைக்கிறது தான் மரன்னு சொன்னதுனாலதான் அங்க போனேன். இல்லனா எங்க அண்ணனுக்கு தான் நான் முதல் பத்திரிக்கை கொடுத்துருப்பேன். அப்படியே அங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாக்கா, காலையில கோயில்ல போய் முத பத்திரிக்கை வச்சிட்டு சம்மந்தி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நேரா இங்க தான் வாரோம். அண்ணனுக்கு முதல்ல கொடுத்துறணும்னு சொல்லிட்டாவே, அதான் நேரா வந்து இங்க கொடுத்துட்டு போய் சாப்பிடலாமேன்னு வந்தோம். அப்படியே சரி நம்ம வீட்லயே 2 பேரும் சாப்பிடுங்க. ஆமா பத்ராளி, போகும்போது ஆனந்தையும் சரோஜினியும் கூட்டிட்டு போன்னு சொன்னேன்ல. ஏக்கா, காலையில அவசரமா கிளம்பணுமா? நீங்க சொன்னதே மறந்துட்டேன்க்கா. அங்க போன தடவை தான் நீங்க சொன்ன விஷயமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பத்திராளி, நான் காலையில உங்ககிட்ட கேட்டல, இங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு சொன்னேன். நீ தான் கேட்காம அவசரம் சொல்லிட்டா. ஏங்க தோராப்பா, பத்திரிக்கை நல்ல நேரத்துல போய் கோயில்ல வச்சு பூஜை பண்ணணும்ல. அதான் அவசரம் போவோம்னே. அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துல இருந்துச்சு, தவிர இது மறந்து போச்சு. ஏக்கா, இல்லன்னா நீங்க சொன்னதை நான் அப்படியே மண்டக்குள்ளேயே தானே வச்சிருப்பேன். அவசரம் உடனே மறந்து போச்சுக்கா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. ஆனந்து தான் கல்யாணத்துல மொத ஆளு. சரி பத்ராளி, வீடு கூட்டிட்டு போவே இல்லல்ல. நான் எதுவும் தப்பா நினைக்கல குழந்தை, நீங்க வருத்தப்படாதுங்க. சரி மைனி, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் மறந்து போயிருக்க மாட்டேன் பாத்துக்கிடுங்க. இவதான் அதை மறந்து தொலைச்சிட்டா. சரி குழந்தை, பரவாயில்ல, இருக்கட்டும். சரிங்க, நேரம் ஆகுதுல்ல, பத்திரிக்கை கொடுங்க போவோம். பத்திராளி, பத்திரிக்கைய எங்க அண்ணனும் மைனி சேர்ந்து வாங்கினாதான் நல்லா இருக்கும். அப்படியே குழந்தை, அப்ப அவியல கூட்டிட்டு வர இருங்க. இல்ல மைனி, அவியல எதுக்கு போட்டு அழைக்கணும்? வாங்க, நம்ம எல்லாரும் அண்ணே ரூம்கே போவோம். அங்க வச்சு சேர்ந்து 2 பேரும் வாங்குங்க. சரி குழந்தை, அப்ப வாங்க போவோம். சேலை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி வீட்டுக்குள்ள போய் சரோஜினிட்டு வந்து சேலை கையில கொடுக்க?
யாராவது பார்த்துட்டா என்ன பண்ண? நம்மளை பத்தி என்ன நினைப்பாவளோ தெரியலையே. பேசாம சரோஜினி இங்க இருந்தே கூப்பிட்டு அவ கையில கொடுத்துட்டு இப்படியே தோட்டத்துக்கு போயிடலாமா? வேண்டாம், சேலையை அவ எடுத்துட்டு போகும்போது என்ன யாதுன்னு விசாரிச்சான்னு சொல்லிடுவாளே. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம மெதுவா உள்ள போய் பாப்போம், யாராவது இல்லைன்னா அப்படியே ரூமுக்கு போயிருவோம். என்னாச்சு? குழந்தை என்ன ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு? எதையும் திருடிட்டு வந்துட்டாரோ? கையில ஏதோ வச்சிருக்காரு, துணி கடை பை மாதிரி இருக்கு. ஏ குழந்தை, அண்ணி வாங்க அண்ணி. எங்க வருது? நீங்களே என்னவோ பதுங்கி பதுங்கி வெளியே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு? உங்க அம்மா வீட்டுக்குள்ள இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவளோ? அதெல்லாம் இல்ல அண்ணி. வேற ஒரு மாதிரி திருட்டு முடி முடிச்சிட்டு வெளியே நிக்கிற மாதிரி இருக்கு. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு நின்று யோசிச்சுட்டு தான் வரேன். ஆமா, கையில என்னது பையி? இது ஒன்னும் இல்ல அண்ணி, பையில தேங்காய் இருக்கு. தேங்காவா? துணி கடை பை மாதிரி இருக்கு. தேங்காய் இருக்கு, மாங்காய் இருக்கு, நீ கதை விடுறிய? விட்டா கீரை வாங்கிட்டு வந்தேன், பால் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போல இருக்க. இல்ல நீ தேங்காய் தான். சரி குழந்தை, நானும் குழம்புக்கு தேங்காயிலேயே வாங்கிட்டு போலாமே தான் வந்தேன். எனக்கு 2 தேங்காய் தந்துட்டு மிச்சத்தை உள்ள எடுத்துட்டு போங்க. அண்ணி இதுல ஒரே ஒரு தேங்காய் தான் இருக்கு. சரோஜினி கேட்டா. என்னது, சரோஜினி கேட்டாளா? ஓஹோ, சரோஜினி தான் நேற்று சமைச்சான்னு சொன்னவ, அதனால தேங்காய் கொண்டு சொன்னாலோ? அது என்ன ஒரே ஒரு தேங்காய் எடுத்துட்டு வருது? இல்ல நீ ஒரு தேங்காய் போதும்னு சொன்னாதான் ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு ஒரு தேங்காய்? சரி, ஏன்ட்ட தாங்க, நான் உள்ள கொண்டு போறேன். சரோஜினிட்ட கொண்டு போய் கொடுக்க. எனக்கு தேங்காய் தேவைப்படுது, ஒரு 10 தேங்காய் எடுத்துட்டு ஓடி வாங்கலாம். ஐயோ இல்ல நீ, நானே இதை கொண்டு போய் சரோஜினிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு நான் பிறவை எடுத்து கொண்டு ஆறினேன். பிறவா? இதை என்கிட்ட தந்துட்டு போங்க குழந்தை. இல்ல நீ, நானே கொண்டு போய் அவ கையில கொடுத்துறியனே. கையில கொடுக்க இது என்ன கிஃப்டா? தேங்காய் தானே, யார் கொடுத்தா என்ன? தாங்க, நானே கொண்டு கொடுக்கேன். நீங்க கொடுத்தா சரி வராத நீ. இது என்ன கொடுமையா இருக்கு? என் கையில வந்தாச்சுன்னா என்ன அழிவு பெருமா என்ன? எங்க காட்டுக்கு பாப்பா, அதுல தேங்காய் இருக்கா என்ன? நீ சந்தேகமா இருக்க? அண்ணி அது ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க அண்ணி யார்ட்டையும். என்னது விஷயமா? என்னது? பையில ஏதோ வெடிகுண்டு வச்சிருக்கீங்களோ? இல்ல நீ, சரோஜினிக்காக. சரோஜினிக்காக ஒரு சேலை. என்னது, சேலையா? நீங்களா? அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கத்தாதுங்க அண்ணி. உள்ள யாருக்காவது கேட்டுற போதுன்னா அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அண்ணி. ஏன் குழந்தை, சரோஜினிக்கு பிறந்த நாளா? அந்த டாக்குமெண்ட்டை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் ஒரு தேங்காயோ மாங்காயோ பப்பாளிக்காயோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்திருப்பேனே. இல்ல நீ பிறந்த நாள்லாம் இல்ல, நான் தான் ஆசைப்பட்டு அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன் நீ. இது புதுசா இருக்க. பிறந்த நாள் இல்ல, கல்யாண நாள் இல்ல, இடைவேளைக்கு பிறகுங்கிற மாதிரி இடப்பட்ட நாள்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. இல்ல நீ, இது வரைக்கும் நான் சரோஜினிக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது இல்ல. அதான் அன்னைட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு சேலை வாங்கினேன் நீ. என்னது, 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கினீங்களா? ஆமா நீ, யார்ட்டையும் இப்ப சொல்லிடுறாங்க, பிறகு என்ன சொன்ன பரவாயில்ல. நான் இப்ப இதை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் சரோஜினிட்ட கொடுத்துறியனே. உள்ளதான் ஆள் இருக்குமே, எப்படி போவிய? நீங்க போய் கொஞ்சம் உள்ள யாராவது இருக்காப்லான்னு பார்த்து சொல்லுங்க நீ. சரி குழந்தை, ஹெல்ப் கேட்டிய, உங்களுக்காக செய்யாம இருக்க முடியுமா? இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு சொல்லி. சரியா நீ. பரவாயில்லையோ குழந்தை, அந்த பிள்ளைட்ட பேசியாரோ இல்லையோன்னு சந்தேகமா இருந்துச்சு. சேலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, காதல் ஓவர போயிட்டு இருக்கு போல இருக்க. என் புருஷன் பென்சில் கூட இந்த மாதிரி செஞ்சது இல்லையே. 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம புருஷன்ட்ட கேட்டு வாங்கணும். அண்ணி போய் பார்த்துட்டு வந்து சொல்லி வரைக்கும் இங்கே இருப்போம். யாரும் இல்லைன்னு சொன்னவொடனே டக்குனு உள்ள போய் சரோஜினிட்ட கொடுத்துருவோம். ஹாய், இன்னைக்கு நீ பார்த்து இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணோம். பரவாயில்லையே, ஆனந்த் குழந்தனுக்கு லக்கு தான் அடிச்சிருக்கு. சரி ஓடி போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம். பாவம் சின்ன சிறுசுவே ஏதோ ஒளிச்சு மறைச்சி ஒரு காதலை பண்ணிட்டு கிடக்கு. நம்ம சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணி விடுவோம். தம்பி வாப்பா, பத்ராளி வாமா. என்ன இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா. ஏய்யா, உங்க தம்பி மாமா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்காவே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஷில்பாக்கு கிடைச்ச மாதிரி நல்ல பையனா நம்ம அஞ்சலிக்கும் கிடைச்சிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு பிள்ளைக்கு தான் இன்னும் கல்யாணம் முடியாம இருக்கு. அந்த பிள்ளைய நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. கவலைப்படாதீங்கண்ணே, அஞ்சலிக்கும் நல்ல பையனா கிடப்பான். நம்ம எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ள பாப்போம். சரிப்பா. மைனி, நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பத்திரிக்கை வாங்கிக்கங்க. சரி குழந்தை. இந்தாங்கண்ணே, பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பத்திரிக்கை வைக்கணும்னு நினைக்காதங்கண்ணே. நம்ம குடும்பத்தை நான் என்னைக்கும் பிரிச்சு பார்க்கவே இல்லை. அதனால்தான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பத்திரிக்கையா வைக்க. சரிப்பா தம்பி, நானும் இந்த குடும்பத்தை பிரிச்சு பார்க்கறத விரும்புறதே கிடையாது. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருவோம், அது நம்ம வீட்டு கல்யாணம். சரிங்கண்ணே. அண்ணி வந்துட்டாவே யாரும் இருக்காவளா இல்லைன்னு தெரியலையே. குழந்தை, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. என்னன்னு சொல்றிய? ஒரு ஈ காக்கா கொசு கூட அங்க கிடையாது. புல்லா ஆள்லாம் காலியா கிடக்கு.
ஒரு ஆளும் இல்லை, இப்போ ஓடினெல்லாம் ஓடிடலாம் உள்ள. அப்படியா நீ யாருமே இல்லையோ? நல்லா பாத்தீங்களா? ஆமா குழந்தை, நல்லா பார்த்துட்டேன். எல்லாம் ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கும் போல. சட்டினி உள்ள போய் பட்டினி சரோஜினிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்துருங்க. சரியா நீ, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, போங்க போங்க போங்க. சரியா நீ. இவரையும் ஒரு சேலையை கொண்டு கொடுக்க இவ்வளவு பயந்து நடுங்கியாரு. அந்த அளவுக்கு அத்தை யாசிர போறவே. ஒரு சேலை தானே, அதுக்கெல்லாம் அத்தை யாசம் பண்ணாவில, நல்லவிய தானே. என் மாமியார் மாதிரி ஆளா இருந்தாலும் யாசம் பண்ணி பயப்படலாம். பெரிய அத்தை அப்படி கிடையாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சாப்பிட்டு. இவரு எதுக்கு இப்படி பயந்து கிடக்காரு? சரி சரி, அவருக்கு என்ன பயமோ, புதுசா இப்பதானே ஆரம்பிக்காரு, அதனாலதான் பயப்படியாருன்னு நினைக்கேன். அப்போ இனி தினமும் அல்வா மல்லிப்பூலாம் போயிட்டே இருக்கும். சரோஜினி கொடுத்து வச்சவாதான், நல்லா மணக்கட்டும். என் புருஷன் பென்சிலு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மல்லிப்பூ வாங்கி தந்தாரு. அப்பயும் அல்வா கிடையாது, அல்வா எனக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு நாளும் ஒரு மல்லிப்பூ கிடையாது. தலைமுடியெல்லாம் காஞ்சி கண பறந்து போச்சு. இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும், எனக்கும் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறி. அதுக்கு முன்னாடி எனக்கு 2000 ரூபாய்க்கு சேலை தந்தே ஆகணும்னு கேட்கணும். ஆனந்த் குழந்தை எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? இந்த பென்சிலு அப்படி இருந்தவர் இப்படி மாட்டாரு. முதல்ல அவரை மாத்தணும். ஆமா, மைனி சொன்ன மாதிரி யாருமே இல்லையே. நேரு ரூமுக்கு போயிருவோம்.